சரிடா, கொஞ்சம் பொறுத்து போடா. தாத்தா வீட்டுக்கு நம்ம வீட்டுல இருந்து பின்னாடி ஓடி போனா 2 நிமிஷம் தாண்டா ஆகும். இவன் நம்மள ஊரு ஃபுல்லா சுத்த வச்சு தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இதுதான் சரியான வழியா. சரிடா, அவ அப்படியே சந்தோஷமா இருப்பாள்ல, வீட்டுல இருந்து ஆழ்ந்துட்டு இருக்காள்ல, பரவாயில்ல, நம்ம என்ன ஊத்துட்டாமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். போட்டோம், அது கூட பரவாயில்லடா, நான் தொலைஞ்சிருவேனா, அவ கைய பிடிச்சுதான் நடக்கணுமா. சரிடா, அவ அழாம இருப்பாள்ல, அவ அழாம இருக்கணுங்கக்காக இப்படியாட கூட்டிட்டு போவா. நம்ம கூட படிக்க பயில சிரிப்பான்வல்ல, சிரிச்சிட்டு போறானடா. அன்பரசி அழாம இருப்பாள்ல, அதுக்காக பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கடா, தாத்தா பேரு எங்கேயாச்சும் போயிடுவாங்க. சீக்கிரம் தாத்தா வீட்டுக்கு போகணும். அன்பரசி, தாத்தா வீட்டுக்கு நம்ம வீட்ல இருந்து கூட போயிருக்கலாமே. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, அப்படி போனா ரொம்ப சுத்தி. இதுதான் சூப்பரா, சீக்கிரம் போயிடலாம். எனக்கு தெரியுமே. ரைட், விடு, கூட்டி போ. எப்படி சிக்கி இருக்கோம் பத்தியல. இந்த தெருவுக்கு கூட்டம்டா. அன்பரசி, இந்த இடத்துக்கும் நம்ம தாத்தா வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. தெரியுமே, எனக்கு தெரியுமே. அப்ப எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு தெரியும், வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரி, கூட்டிட்டு போ. பாத்து போமா. சரிடா, நீங்களும் பாத்து வாங்க. சரி. என் கைய சிக்கம் பிடிச்சுக்க, கீழே விழுந்துறாத. சரி அன்பரசி, என் கூட வந்தாதான் பத்திரமா வர முடியும். பாத்தீங்களா, எவ்வளவு சாட்டா கூட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்கு, தெரியுமா? தெரியும். அப்ப எதுக்கு நம்ம இத்தனை தடவை சுத்தி வந்தோம்? தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு தெரியாதா? ஐயோ, எங்க போறேன்னு தெரியாமலே என் கூட வந்திருக்கானுவல. ஆமாமா அன்பரசி, இனி நீ அழவே மாட்டல்ல. நீங்க என்ன விட்டுட்டு போனா அழுவே. நீ யாரும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லண்டா. இல்ல, தெரிஞ்சுக்கிட்டாமன்னா நம்ம பாட்டுல பின்வாலியே பிச்சுக்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அழுவாளாமே. இனி இதை சொல்லியே நம்மள பிளாக்மெயில் பண்ணுவா பாரு. நீங்க என்ன விட்டு போனா நான் அழுவேன். இங்க பாருமா, நாங்க போவே மாட்டோம், உன் கூட தானே இருப்போம். யாரு சொன்னா உன்னை விட்டு போறேன்னு? எங்களுக்கு தாத்தா விட தெரியாது, நீ கூட்டிட்டு போனாதா தாத்தா விட எங்களுக்கு தெரியும். நாங்க சின்ன பிள்ளைல இல்ல. கரெக்ட், நீங்க சின்ன பிள்ளைடா, எனக்கு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன். சரி, பாத்து பைய வரணும். பாத்து பையதான் வரோம், நீ பாத்து பைய போ. செல்ல அன்பரசி, அப்பா, காப்பாத்ததுக்கு தருண் மாமா வந்துட்டாங்க. ஏய், தருண் மாமாவே யாராவது காப்பாத்தணும்டா. என்னடா சொல்ற? தருண் மாமா இப்ப சரியே கிடையாது. ஆமா. டேய், என்னடா இப்ப மாமா பக்கம் வரவே மாட்டீங்க? போ மாமா, நீங்க தான் மாறிட்டீங்களே. என்னடா அப்படி சொல்றீங்க? நீங்க முன்னால மாதிரியே கிடையாது. முன்னால தானமும் எங்களை பைக்கில் வச்சு சுத்துவீங்க. இப்ப என்ன பைக்கில் சுத்தவும் மாட்டேங்க, எங்களை பார்க்க வரவும் மாட்டேங்க. போங்க மாமா. உங்களை பைக்கில் வச்சு சுத்த மாட்டேங்காங்களா? ஆமா அம்பசி. அப்ப இந்த மாமா கூட நீ சேர வேண்டாம். எப்படி பாரு, இரு, இப்பமே இந்த மாமாட்ட நான் கேட்கேன்டா. வேண்டாம். இல்லடா, உங்களை பைக்கில் வச்சு சுத்த மாட்டேங்காங்க. என்ன மாமா? என்னம்மா? நாங்க உங்க கூட கட்சி. யா, பெண்ணா, எங்க நீங்க பைக்கில் வச்சு சுத்தலையா? மாமாக்கு வேலை, அதா. எவ்வளவு வேலை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் நீங்க பைக்கில் வச்சு சுத்தி இருக்கணும். சுத்தலலாம் நானே உங்க கிட்ட சேர மாட்டேன். இவங்க பாவம்ல. டேய், இவளுக்கு நம்ம மேல பாசம் அதிகம்டா. பாரு, நம்மள வம்பக்கு இழுக்கா, ஆனா நம்மள யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேங்கா. இனிமே நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். எப்ப மதனிய கிசரி நீங்க பைக்கில் வச்சு சுத்தலையா, அம்மா நான் உங்ககிட்ட சேரவே மாட்டேன். உங்க கூட கட்சி. டேய், வாங்க நம்ம போலாம். உங்களுக்கு பைக்கில் தானடா போணும். தினேசப்பா சொல்லுதே, தினேசப்பா கூட்டிட்டு போவாங்க. வாடா. இல்ல, இனி நான் பைக்ல வச்சு கூட்டு போறேன். செல்லம் வா செல்லம். வேணா. எப்ப நீங்க கிசரியும் மதனியும் பைக்கில் வச்சு கூட்டிட்டு போலையா, அப்புறம் நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். இப்படி ஒத்தி கூட இருந்தா நம்ம இமயமலையை கடந்துடலாம்டா. கரெக்ட்டா. என்ன வரத்து வரா? அன்பரசி, நம்ம போமா? ஆமா, பார்த்து பைய வாங்கடா. டேய், அப்ப நீங்க என்ன சேர மாட்டீங்களா? அன்பரசி சொல்லிட்டா, இப்போ நாங்க எப்படி சேர முடியும்? நீங்க வாங்கடா. சாரி மாமா. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அன்பரசிட்ட கேட்டுட்டு உங்க கிட்ட சேர
அவகிட்ட கேட்டுட்டு என்ன சேருவீங்களா? ஆமா, அவ தானே எங்களுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டா. அப்போ என்கிட்ட பேசக்கூடாதுன்னா பேச மாட்டீங்க? இல்ல மாமா. இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா நடந்துக்கிட்டானுங்க. எனக்கு இவ்வளவு வயசு ஆகுது. ஆதிரா கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட எனக்கு தெரியலையே. இப்படிதானே எனக்கும் பறிஞ்சு பேசினா, எல்லாரும் எதிர்த்து என்கிட்ட பேசினால, எல்லாரும் மாதிரி அவமானப்பட்டா. ஆனா நான் அவளை அற்பமா தூக்கி எரிஞ்சிட்டேனே. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருந்தா, அவ அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, காதலனா இருந்தாலும் சரி, அவனுக்காக என்ன வேணாலும் செய்வா, உசுர கூட கொடுப்பா. அப்படித்தானே என் ஆதிரா இருந்தா. நான் தூக்கி எரிஞ்சிட்டேனே. இந்த பிள்ளைங்க இருக்க பாசம் கூட எனக்கு இல்லாம போயிடுச்சே. நான் இவனோட பைக்ல கூட்டு போலன்னு அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சண்டை போட்டுட்டு போகுது? அவ சொல்ற சரிதானே, இவனும் என்கிட்ட பேசாம போறான்ல. இந்த பச்சை பயலுக்கு இருந்த அறிவு கூட எனக்கு இல்லையே. இந்த மதனி கிசர மாதிரி நானும் ஆதிரா மேல பாசமா இருந்திருந்தா என் நேரத்துக்கு. அச்சச்சோ, என்னடா உனக்கு? விழுந்துட்ட அன்பரசி. டேய், பார்த்து வரக்கூடாதாடா? டேய், அவ பார்த்து தானடா வந்தா. ஆனால விழுந்துட்டா. எந்தி, பார்த்து எந்தி. இரு, நான் உன்னை தூக்குதா. இல்ல, லைட்டா தான் அடிபட்டிருக்கு, ஒண்ணும் செய்யாது. நீ அழாத. அவனுக்கு தான் ஒண்ணும் செய்யலையே. நீ ஏன் அழுத? அவன் விழுந்துட்டானே. அவனுக்கு வலிச்சிருக்கு. உனக்கு வலிக்கும். நான் ஊதட்டா? இங்க பாரு, எனக்கு அடியே படல. இதுலயே அடிபட்டுச்சு. அவனுக்கு ஒண்ணும் செய்யல. ஆமா அம்பாசி, ஒண்ணும் செய்யல. வலிச்சிருக்கும்ல. ஐயோ, வலிக்கல அன்பரசி, நீ அழாத. சரி, நான் அழல. சரி, பார்த்து வா. இப்ப தாத்தா வீட்டுக்கு போயிடலாம். சரி, இனிமேல் இப்படி கூட்டு வர மாட்டேன். நம்ம வீட்ல இருந்து போயிடலாம். நான் இப்படி கூட்டு வந்தனால நீ விழுந்துட்ட. நீ கூட்டு வந்த வழிதான் சரியான வழி. ஆமா அம்பசி, அப்படிதான் வரணும். இல்ல, இப்படி வரக்கூடாது. எனக்கு தெரியும். யார் சொன்னா? நாங்க கூட தாத்தா வீட்டுக்கு இப்படிதானே வருவோம். அப்படியா? ஆமா, நீ தப்பா கூட்டு வந்துட்டே நினைச்சியோ? இல்ல, இப்படிதான் வரணும். அப்படியா? ஆமாமா, நீ கூட்டு வந்த வழிதான் சரி. போமா. சரி சரி, வாங்க. அப்பாடா, ஒரு வழியா தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. தாத்தா, 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 எங்க செல்ல தாத்தா, எங்க அன்பு தாத்தா, எங்க செல்வ தாத்தா. தங்கங்களா, ஓடியாங்க ஓடியாங்க. என் பேர பிள்ளை ஒத்தையில வந்திருக்கு. நானே கூட்டு வந்தேன் தாத்தா. அம்மோ, ஏன் இளவரசியா? ஏன் அன்பரசியா கூட்டு வந்தா? ஆமா. நானே தான் உங்களை கூட்டு வந்தேன். ஆமா, ஆமா தாத்தா. அப்ப என்ன பாடுபட்டி கூட்டு வந்திருப்பான்னு தெரியும். நொந்து போயிருப்பானுங்களே. வா, வா, என் தங்கங்கள் ஓடியாங்க. அம்மா, என் தங்கங்கள் தாத்தா பக்கம் வந்தீங்க. ஆமா, பாட்டி தான் போச்சுனாங்க. பாட்டுல போச்சுனாங்களா? ஆமா தாத்தா, போய் தாத்தா கிட்ட போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்தோம். அப்ப பாட்டி வரலையா? நீங்க முன்னாடியே போங்க, நான் பின்னாடியே வாரேன்னு சொன்னாங்க. தாத்தா, என்னம்மா செல்லம்? பாசிக்கு தாத்தா. வா, தாத்தா தோசை விட்டாரு. வாங்க வாங்க. தாத்தா, எனக்கு தோசை. என் தங்கங்களுக்கு தோசை, இட்லி, பூரி எல்லாம் தாத்தா போட்டு தர. வாங்க வாங்க வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சிந்தாம சாப்பிடுங்கம்மா. சரிங்க தாத்தா. தாத்தா, நீங்க சாப்பிடலையா? தாத்தா சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. தாத்தா, சூப்பரா இருக்கு தாத்தா. என் செல்லம் சூப்பரா இருக்கையா? சாப்பிடு சாப்பிடு. என்னங்க, வா நக்கிலி. கொஞ்சம் வெளியில போகணும், வரீங்களா? எங்க? அதான் தருண் அப்பா பார்த்து பேசிட்டு வருவோமே. சரி வரேன். வேற பிள்ளைகள் வந்து சாப்பிட்டுட்டு வரட்டும். பிள்ளைகளும் சேர்த்து கூட்டு போயிடலாம். சரிங்க, அப்ப நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரீங்களா? இரு, சேர்ந்து போலாம். நம்ம சாப்பிட்டு என்ன சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்டுப்பா? வா. இல்ல, நிஜமாவே சாப்பிட்டேன், காலையில சாப்பிட்டேன். பேரன் போனதுல நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவனை போனதுல இருந்து வீட்டுல யாருமே சாப்பிட்டுக்க மாட்டேங்கன்னு தெரியும். இந்த பிள்ளைங்க பட்னியா வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிள்ளைங்களே பட்னியா இருக்கும்போது நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க. அது அது ஒண்ணும் இல்லைங்க. நேரத்துக்கு சாப்பிடணும். வா நக்கிலி. இல்லைங்க, வீட்டுல அங்க யாருமே சாப்பிடல. தமிழ் அந்த ஆள இருக்கா, தினேஷ் அப்படியே கிடக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க. அது ஒண்ணு இல்ல, அவன் படிக்கிறதுனா போயிருக்கான். அவன் நல்லபடியா இருப்பான். வந்து சாப்பிடு வா. வீட்டுல உள்ளவங்க சாப்பிட வை. போனை போட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லு. அது எல்லாரும் தூக்கி வளர்த்தாச்சு. அந்த பையல தனியா போயிருக்கானோல, அங்க யாருக்குமே மனசு கேட்க மாட்டேங்குது. 2-3 நாள் அப்படிதான் இருக்கும். நாளைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போனாலும் பிரிஞ்சுதானே இருக்கணும்.
நாளைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போவானுங்க வைப்பானுங்க, அப்ப பிரிஞ்சுதானே இருக்கணும். அது ஒரு வயசுக்கு அப்புறம் போனா தெரியாது. சின்ன பயில்வலா அதான். சின்ன பையனா 10 வருஷம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க. நீங்க சாப்பிட்டு நான் பிள்ளைங்களும் சாப்பிட வச்சுட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, மருமக்க மாதிரில சாப்பிட வச்சுட்டு வரேன். நீ கொஞ்சம் சாப்பிடுவா. இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டீங்களா என்ன? பாட்டி தாத்தா சாப்பிடல. நீங்க சாப்பிடாம என்ன சாப்பிட சொல்றீங்க என்ன? இல்ல நான் சாப்பிட்டேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சாப்பிட்டேன். நீ வா. போய் சொல்றாங்க. தாத்தா நீங்க சாப்பிடலன்னு சொன்னதுக்கு தாத்தாக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏங்க என்னங்க? ஐயோ என்னத்த சொல்ல. சரி சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. சரி தாத்தா நீங்க யார் பக்கத்துல உட்காருங்க. பாட்டி நீங்க யார் பக்கத்துல? சரி வா, வேற பிள்ளை கூட தான் சாப்பிடலாம். சரிங்க. சாப்பிடு நக்கிலி. நீங்க முதல் ரூபாய் சாப்பிடுங்க. ஐயோ சாப்பிடு. ஐயா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க. டேய் நம்ம சாப்பிடுவோம்டா. வேற பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா எல்லா வேற பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நடக்குங்க. சீக்கிரம் நடக்கும். இவ்வளவு வந்துட்டுல நடக்கும். சரிங்க வயிற்றுக்கு சாப்பிடுங்க. ஐயோ, 2 நாள் ஆகுது அவளை பார்க்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. 2 நாள் அவளை ஆளையே காணுமே. ஏதாவது ஒரு வழியில கண்ணில் தென்படுவா. என்ன ஏன் வராம இருக்கா? ஒரு அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னா அவட்ட சொல்லிருக்க கூடாதா? ஐயோ, பொண்ணு தர பொறுமையா பேசிருக்கலாமே. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல. பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்க. இல்ல, நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். நான் நேரவே பேச போறேன். ஆதின மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமோ. நான் பாட்டுல அவசரப்பட்டு பேசிட்டேன். அவ எவ்வளவு வேதனை பட்டு இருக்காளோ. முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேனே. சே, எப்பவும் நிதானமா இருக்கிறேன்னா ஆதின வருஷத்துல ஏன் அப்படி பண்ணேன்? பாவம், எவ்வளவு வேதனைப்பட்டாலோ. சார், என்ன ஏன் என்னத்துக்கு சொதப்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். பொண்ணுற சார், கொஞ்சம் நிதானமா இருக்க. எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? எல்லா கேஸையும் சொதப்பி வச்சிருக்கீங்க. அது பிரச்சனை இல்ல, அதை நான் சமாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம். அந்த கேஸை நான் சரி பண்ணிக்கிறேன். இல்ல, ஃபர்ஸ்ட் உங்க மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணுங்க. இங்க இருக்கத நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? ஐயோ, அவசரப்பட்டு என் காதுல சொல்லிட்டேன்டா. அதுக்கு என்ன? அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதோ, அவன் மனசு என்ன இருக்குன்னு தெரியாம நான் பாட்டுக்கு அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டேன். அது சின்ன பொண்ணு. ஐயோ, என்ன பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல என்ன வேற மாதிரி ஏதாவது நினைச்சிருந்திருக்கலாம். நான் அவசரப்பட்டு சொல்லி ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது. இன்னொன்னு, அவ இல்லாம என்னால வாழலாம் முடியாது. கோட்டையே கட்டி வச்சிருக்க. 80 வயசுல எங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அத கூட கற்பனையில வாழ்ந்துட்டேன். இப்போ அவன் என் மேல கோவத்துல என் காதலை ஏத்துக்காம எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு விக்கி. அவனு சொல்லட்டா, சத்தியமா உங்களை ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லவே மாட்டா. அப்பல இல்ல, ஒரு பொண்ணுக்கு யாரை பிடிக்கணுங்கிறது அவன் உரிமை. என்ன பிடிக்கணும் இல்லையே, எத்தனை பெண்கள் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா அந்த பொண்ணுக்கு அவனைதான் பிடிக்கும். ஹீரோ மாதிரி பக்கத்துல போனாலும் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது அவன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் நேசிப்பா. அதுக்காக சொல்லல, உங்களை மாதிரி ஒரு பக்குவமான ஆளு, ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய ஆளு, அது லேஸ்ல எந்த பொண்ணும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உங்க வாய் முத்து பழிக்கட்டும், அவன் என்ன வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. என்னால தாங்க முடியாது விக்கி. கனவெல்லாம் கண்டுட்டேன், எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன். நான் ஆசையே பட மாட்டேன், ஆனா ஆசைப்பட்டுட்டேன். நான் நிச்சயமா சொல்றேன், உங்க காதல் ஜெயிக்கும். நான் உங்களுக்கு ஏதாவது நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். நிச்சயமா உங்க காதலுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். தேங்க்யூ விக்கி. அந்த பொண்ணை நான் கடற்கரைக்கு வர சொன்னேன், 2 நாள் ஆகுது, வரவே இல்ல. பொண்ணுங்க தானே, வீட்டுல 1000 வேலை இருக்கும், கரெக்ட் எடுத்துக்கு வர முடியுமா என்ன? இல்ல, 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா? அதான கேஸ பூரா சொதப்பி வச்சிருக்க. அப்போ 2 நாளா இப்படி நின்றுட்டாங்களா? அவளை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், நீங்க நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுங்க, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. அதுதான் பண்ண போறேன். இதுக்கு மேலாம் என் மனசுல வச்சுட்டு இருக்க முடியாது, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இவங்கிட்ட கேட்டு பார்த்தா என்ன, இவ்வளவு சார் கான்டாக்ட்ல தானே இருக்காங்க. விக்கி, சொல்லு பண்ணுற. கஜேந்திர சார் நீ பார்த்த? ஐயோ, கஜேந்திர சார் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுது. சாருக்கு போன் அடிச்சேன், எடுத்துல. அது மட்டும் இல்ல, போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் மதியத்துக்கு அப்புறம் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஆமா, என்னன்னு தெரியல. சாரோட ஆபீஸ்க்கு போன பட்டு பாரு. சரி, ஏதோ டியூட்டி சம்பந்தமா? ஆமா, அத பெற சொல்றேன், நீ கேளு. ஹலோ, கிராஜுவல் பிரான்ச் தானே? நான் விக்கி விக்னேஷ் பேசுறேன். அங்க ஐபிஎஸ் சார் கஜேந்திரன் இருக்காங்களா? ஓகே ஓகே, கொடுத்துறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. பரவாயில்ல கேளு. சொல்லுங்க சார். சரி 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 ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு சார்? ஸ்டேஷனுக்கு வந்து 2 நாள் ஆகுதான், லீவ் லெட்டர் எதுவுமே கொடுக்கலையாமே. என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஏதோ ஆயிருக்குமா? நான் இப்பவுமே போறேன். பொண்ணு ஒரு ஹாஃப் டே லீவ் தாயே, எடுத்துக்க. சீக்கிரம் போய் பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவியா? நான் கால் பண்றேன், நான் உடனே கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் போ. ஐயோ, என்ன நடந்துக்கூட தெரியல.
ஐயோ ஆதிராக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமா? அம்மா அன்னைக்கு அவன் ஏன் தண்ணியில வந்து நின்னா? அவன் ஏதோ முடிவு எடுக்கிறதுன்னு வந்து நின்னா? அப்படி எதுவும் தப்பான முடிவு எடுத்துருப்பாளா? அவளுக்கு ஆல்ரெடி எதுவும் பிரச்சனை இருந்ததா? ஐயோ என்னன்னு தெரியல. அன்னைக்கு நான் அதை கல்யாண சார்ட்ட சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண? ஆதிரா ஆதிரா உன்னை எங்க இருந்தாலும் நான் காப்பாத்துவேன். நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி நான் உன்னை காப்பாத்துவேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கலங்க விட மாட்டேன். எந்த மூலையில இருந்தாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். யாதிராவை நான் கண்டுபிடிக்கிறேன். கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே இன்று சிதறி போன தீயில் எல்லாம் உனது பிம்பமே கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன் கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே இன்று சிதறி போன தீயில் எல்லாம் உனது பிம்பமே கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன்